ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூசிங் டார்ஷனல் ஈக்குவேஷன் ஒரு ஸ்டெப் பார்ல அன்னோன் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அன்னோன் டைமென்ஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். Two shafts AB and BC of aluminum and steel respectively are rigidly fastened together at point B. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு ஷாஃப்ட் சொல்றாங்க. ஒரு ஷாஃப்ட் வந்து ஏபி, இன்னொரு ஷாஃப்ட் என்ன அப்படின்னா பிசி. இந்த ரெண்டு ஷாஃப்டையும் ஏபி அண்ட் பிசி, இந்த ரெண்டு ஷாஃப்டையும் பிங்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஜங்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அலுமினியம் அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்டீல். சரிங்களா? அண்ட் அட்டாச் டு டூ ரிஜிட் சப்போர்ட்ஸ் ஏ அண்ட் சி. ஏங்கிற பாயிண்ட்லயும் சிங்கிற பாயிண்ட்லயும் ரிஜிட் சப்போர்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிருக்காங்க. ஷாஃப்ட் ஏபி இஸ் 7.5 centimeter in diameter, 2 meter in length. Similarly, BC is 5.5 centimeter diameter, 1 meter in length. A torque of 20,000 Newton centimeter is applied at the junction B. Compute the maximum shearing stress at each material. அதாவது ரெண்டு ஷாஃப்டோட டயமீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. தென் ஜங்ஷன் பாயிண்ட்ல 20,000 நியூட்டன் சென்டிமீட்டர் டார்க் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு ஷாஃப்ட்லையும் எவ்வளவு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் அட் த ஜங்ஷன், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க. தென் சி ஆஃப் அலுமினியம், சிங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் அலுமினியம் 3000 Newton per millimeter square and modulus of rigidity of steel is 9000 Newton per millimeter square. So இதான் given data. நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா we need to find the stresses on each shaft. ஒவ்வொரு ஷாஃப்ட்ல உள்ள stresses என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணணும். And then we need to find the angle of twist. angle of twist junction pointல என்ன அப்படிங்கறதும் ஃபைண்ட் பண்ணணும். இதுல given data பாத்தீங்க அப்படின்னா we can divide into two. அதாவது ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஷாஃப்டை மட்டும் பார்த்துக்கலாம். அலுமினியம் ஷாஃப்ட் என்ன அப்படின்னா ஏபி. ஸோ ஏபி ஷாஃப்டோட டயமீட்டர், அதான் ஏபி ஷாஃப்டை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதோட டயமீட்டர் D1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது 75 mm. தென் அதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் லென்த், அதாவது 2000 mm லென்த். தென் அதோட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கொடுத்துருக்காங்க. C1 is equal to 3000 நியூட்டன் per mm ஸ்கொயர். அப்படி இல்லை நார்மலா நம்ம 0.3ல தான் படிச்சிருப்போம் பவர் போட்டு, அது 0.3 இன்ட்டு 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். ரெண்டு ஒன்று தான். 0.3 இன்ட்டு 10⁵ தான் நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியை நார்மலா வந்து எழுதுவோம். ஸோ அதனால இன்ட்டு 10⁵ கூட மாற்றி எழுதிக்கலாம் ஃபார் யுவர் கன்வீனியன்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டீல் எடுத்துக்கிறேன். ஸ்டீல் என்ன அப்படின்னா பிசி, அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர். ஸோ D2 செகண்ட் ஷாஃப்டோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர், அதாவது 55 mm. தென் லென்த் என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட் இஸ் 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் விச் இஸ் நத்திங் பட் 1000 mm. அதோட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்ன அப்படின்னா 9000 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ C2 மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ 9000 நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா 0.9 இன்ட்டு 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருக்கேன் என்னோட கன்வீனியன்ட் காண்டி. எனக்கு இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியை இன்ட்டு 10⁵ எழுதுறது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நான் அப்படிதான் ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்பேன். ஸ்டீலுக்கு 0.85 ஆர் 0.9, அலுமினியமுக்கு 0.3 இன்ட்டு 10⁵ அப்படிங்கிறது நான் படிச்சு வச்சிருப்பேன். ஸோ இப்படி எழுதுறது எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் தெர் இஸ் அனதர் டேட்டா, a torque of 20,000 Newton centimeter, a torque of 20,000 Newton centimeter is applied at the junction. அதாவது ரெண்டு ஷாஃப்டும் அட்டாச் ஆகி கனெக்ட் ஆகிருக்க இந்த ஜங்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது, ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 20,000 நியூட்டன் சென்டிமீட்டர். நியூட்டன் மில்லிமீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 10 போடுறேன், 2 lakh நியூட்டன் மில்லிமீட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டார்க் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு ஷாஃப்ட்லயும் ஜெனரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன, அதாவது ஷாஃப்ட் 1ல ஜெனரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் τ1 வேல்யூ, ஷாஃப்ட் 2ல ஜெனரேட் ஆகிற τ2 வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
தென் ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்க ஜங்ஷனோட ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளம்ல. ஓகே, ஸோ இதான் அந்த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஷாஃப்ட் நம்பர் 1 அண்ட் இது ஷாஃப்ட் நம்பர் 2. ஷாஃப்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா அலுமினியம், ஷாஃப்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா ஸ்டீல். சரிங்களா? ஷாஃப்ட் 1ஓட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷாஃப்ட் 1ஓட டயமீட்டர் D1 is equal to 75 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, 75 மில்லிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர். இதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா L1 is equal to 2000 mm, அதாவது 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ C1 is equal to 0.3 into 10 power 5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி ஷாஃப்ட் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஷாஃப்ட் 2க்கு அதே மாதிரி தான். இதோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55 mm கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வேல்யூ L2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 mm, அப்படி இல்லை அப்படின்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ ஸ்டீலுங்கிறதுனால 0.9 into 10 power 5 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரெண்டு ஷாஃப்ட்டுக்குமான செப்பரேட் ஸ்பெசிபிகேஷன்ஸ். ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து ரெண்டையும் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அட்டாச் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் அப்ளையிங் எ ட்விஸ்டிங் மொமெண்ட் அட் தி ஜங்ஷன் பாயிண்ட். ட்விஸ்டிங் மொமெண்ட் டார்க் அப்ளை பண்றாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 20,000 நியூட்டன் சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா 2 lakh நியூட்டன் மில்லிமீட்டர். இந்த அளவுள்ள ஒரு டார்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளை பண்றாங்க. அப்போ அந்த ஜங்ஷன்ல ஜெனரேட் ஆகுற ஷியர் ஸ்ட்ரெஸஸ் என்ன ஃபார் ஷாஃப்ட் 1க்கும் ஷாஃப்ட் 2க்கும், தென் ரெண்டுக்கும் இதுல உள்ள ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டார்ஷனல் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா டார்ஷனல் ஈக்குவேஷன் இதுதான் வந்து என்னோட டார்ஷனல் ஈக்குவேஷன். இல்ல டார்ஷனல் ஈக்குவேஷன்ல டி, ஜே, டோ, ஆர், சி, தீட்டா, எல் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். டீங்கிறது என்ன அப்படின்னா டார்ஷனல் ஈக்குவேஷன்ல டீங்கிறது ட்விஸ்டிங் மொமெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா டார்க். ஜேங்கிறது என்ன அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கும் மாறும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதோட ஃபார்முலா ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனுக்கும் மாறும். டோங்கிறது என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், வி நோ தட். அண்ட் சிங்கிறது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் ஷாஃப்ட். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ரேடியஸ் ஆஃப் ட்விஸ்டிங். ஸோ இதான் வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன். இந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் நம்ம என்ன இருக்கு, நமக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து we can use any two. இப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் டி பை ஜே, சென்டர்ல டோ பை ஆர், இந்த பக்கம் சி தீட்டா பை எல் இருக்கு. நமக்கு எந்த வேல்யூ நமக்கு இருக்கு, நமக்கு எந்த வேல்யூ தேவைங்கிறத பொறுத்து ஏதாவது ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு ஷாஃப்ட் தான் நம்ம சம்ல இருக்கு, ஷாஃப்ட் ஏபி அண்ட் ஷாஃப்ட் பிசி. ஸோ ஏபிங்கிற ஷாஃப்ட்டும் பிசிங்கிற ஷாஃப்ட்டும் பிங்கிற இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜங்ஷன், அதாவது அட்டாச் ஆயிருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்டிங் அப்ளை பண்றாங்க. ட்விஸ்டிங் டார்க் இருந்தாலே டார்ஷனல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ ஜங்ஷன் பாயிண்ட்ல ட்விஸ்டிங் யூஸ் பண்றதுனால ரெண்டு ஷாஃப்ட்டும் ஒரே ஆங்கிள் தான் என்ன ஆகும் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஷாஃப்ட் நம்பர் 1, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஷாஃப்ட் நம்பர் 2 ஆர் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஜங்ஷன், அதாவது ரெண்டும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்டிங்கை வந்து கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்றதால ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் ஷாஃப்ட் 1ம் ஷாஃப்ட் 2 என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். நான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். டார்ஷனல் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு சி தீட்டா பை எல். இதுல தீட்டாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டு போறேன். ஸோ டி பை ஜே எல் டிவைடட் பை சி. இதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டுக்கான ஃபார்முலா ஃப்ரம் டார்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ தீட்டா 1 தீட்டா 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதால நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு தீட்டா 2. ஸோ T1 L1 divided by J1 C1 is equal to T2 L2 divided by J2 C2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்லார்ஜ் பண்றேன். எனக்கு
ஒவ்வொரு ஷாஃப்டோட டார்க் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஷாஃப்ட் 1ஓட டார்க் தெரியாது. ஆனா லென்த் தெரியும். லென்த் என்ன அப்படின்னா ஷாஃப்ட் 1ஓட லென்த் வந்து 2 மீட்டர். 2 மீட்டர் நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 2000 mm அப்படின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்ன அப்படின்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு π/32 d கியூப். ஷாஃப்ட் 1ஓட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 75 mm. ஸோ 75 mm. கியூப்ல பவர் 4 π/32 d பவர் 4 இன்ட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி முதல் ஷாஃப்ட்டுக்கு என்ன அப்படின்னா அலுமினியம் ஷாஃப்ட்டுக்கு 0.3 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் சைடு ஈக்குவேஷன் T2 ஓட வேல்யூ தெரியாது. L2 ஓட வேல்யூ லென்த் ஆஃப் ஷாஃப்ட் 2 இஸ் ஈக்குவல் டு 1000 mm. அதோட லென்த் தெரியும், சம்ல கொடுத்துருக்காங்க. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 டயமீட்டர் என்ன அப்படின்னா 55 mm பவர் 4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வேல்யூ 0.9 இன்ட்டு 10⁵. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொத்தமா நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி முடிக்கிறேன். அதாவது ரைட் சைடு ஈக்குவேஷன்லயும் θ1 இஸ் ஈக்குவல் டு θ2ல ரைட் சைடு ஈக்குவேஷன்ல T1 தெரியாது, லென்த் வந்து 2000 மீட்டர், தென் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 0.3 இன்ட்டு 10⁵, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 d பவர் 4. அதே மாதிரி ரைட் சைடு ஈக்குவேஷன்ல லென்த் 1000 mm, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 0.9 இன்ட்டு 10⁵, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 d2 பவர் 4. ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் T1 ரைட் சைடு ஈக்குவேஷன்ல T2 தெரியாம இருக்கும். ஸோ ரெண்டையும் மட்டும் சால்வ் பண்றேன். ஸோ T1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T2 எனக்கு கிடைக்கும். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு 0.576 T2. இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்றது மூலமா கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் தட் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா டோட்டல் டார்க் என்னங்கிறது தெரியும். டோட்டல் டார்க்ங்கிறது நான் அப்ளை பண்ண டார்க் எவ்வளவு அப்படின்னா 20,000 நியூட்டன் சென்டிமீட்டர், அப்படி இல்லை அப்படின்னா 2 lakh நியூட்டன் மில்லிமீட்டர். இதுதான் என்ன அப்படின்னா என்னோட டோட்டல் டார்க். டார்க் ஆஃப் ஷாஃப்ட் நம்பர் 1 பிளஸ் டார்க் ஆஃப் ஷாஃப்ட் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டார்க் வேல்யூ 2 lakh நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா T1 இன் டர்ம்ஸ் ஆஃப் T2 எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதை சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு 0.576 T2 பிளஸ் T2 is equal to 2 lakh. ஸோ இதுல இருந்து T2 என்ன கண்டுபிடிக்கிறேன். T2 எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 126,900 நியூட்டன் mm கிடைக்குது. ஸோ T1 is equal to T1 என்ன அப்படின்னா அதேதான் 0.76 T2. ஸோ கிடைச்ச வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0.576 ஆல மல்டிப்ளை பண்றேன். 0.576 into 126,900 that is equal to 78100 நியூட்டன் mm. ஸோ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, T1 வேல்யூ T2 வேல்யூ கிடைச்சிருது. எப்போ அப்படின்னா when I substitute the total torque value, total torque is equal to T1 plus T2, அதுல சப்ஸ்டியூட் பண்றது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது, T1 and T2 செப்பரேட்டா ஆன்சர்ஸ் கிடைச்சிருது. கிடைச்சதுக்கு அப்புறம் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தீட்டா வேல்யூ கேட்டிருக்காங்க. தீட்டாக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு T1 L1 divided by θ1 C1 J1. θ1 θ2 எல்லாமே சேம் தான். ஸோ அதனால நான் θ1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ θ1 இஸ் ஈக்குவல் டு T1 ஓட வேல்யூ 78100 நியூட்டன் மில்லிமீட்டர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷாஃப்டோட லென்த் வேல்யூ 2000 மில்லிமீட்டர் அண்ட் அதோட மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 0.3 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இன்ட்டு அதோட போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா π/32 டயாமீட்டர் 75 பவர் 4. இதை சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.0167. இது என்ன யூனிட்ல இருக்கும் அப்படின்னா ரேடியன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ என்னோட ஆன்சர் தீட்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0.01676 ரேடியன்ல கிடைச்சிருக்கு. ரேடியன்ன டிகிரியா மாத்துறதுக்கு 180 டிவைட் பை பை போட்டு மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஆங்கிள் என்ன அப்படின்னா 0.96 டிகிரி என்ன இருக்கு அப்படின்னா ட்விஸ்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் அட் தி ஜங்ஷன் பாயிண்ட். ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்க ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஈச் ஷாஃப்ட். ஸோ சம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகப்படுத்திக்கிறேன். சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க, தென் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்னங்கிறத கேட்டிருக்காங்க.
ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஸ்ட்ரெஸ் அட் ஈச் ஷாஃப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி அகைன் நம்ம டார்ஷனல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். டார்ஷனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா T by J is equal to tau by R is equal to C theta divided by L. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா T by J C theta by L இந்த ரெண்டை மட்டும் ஈக்குவல் பண்ணிட்டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் T1 T2 என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டை அதாவது T by J is equal to tau by R இந்த ரெண்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்றேன். அதாவது T by J is equal to tau by R. So first shaft T1 by J1 is equal to tau 1 by R1. T1 என்ன தெரியும் அப்ப நமக்கு வேல்யூ தெரியும். T1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 73100 Newton mm and polar moment of inertia pi by 32 shaft number diameter என்ன அப்படின்னா 75 mm power 4 is equal to tau 1 வேல்யூ தெரியாது. ரேடியஸ் என்ன அப்படின்னா 75 divided by 2 அதான் வந்து என்ன அப்படின்னா ரேடியஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு tau 1 என்ன கிடைக்குது அப்படின்னா tau 1 is equal to 0.882 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கிடைக்குது. இதே மாதிரி ஷாஃப்ட் நம்பர் 2க்கு T2 divided by J2 is equal to tau 2 divided by R2. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா T2 ஓட வேல்யூ 126,900 நியூட்டன் மில்லிமீட்டர் divided by polar moment of inertia pi by 32 shaft diameter 55 mm 55 power 4 is equal to tau 2 ஓட வேல்யூ தெரியாது. ரேடியஸ் 55 diameter divided by 2. That's it. இப்படி சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு tau 2 வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா tau 2 is equal to 3.884 Newton per mm square. So this is how we can calculate the unknown shear stress value for each shaft and angle of twist at the junction by using the torsional equation. Thank you.